உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தவக்காலம் 3ஆம் ஞாயிறு 3/3/2024. திருப்பலி முன்னுரை. அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் வாசகங்கள்: நானே உன் கடவுள், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இல்லை என்றும், இயேசு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் என்றும், உண்மை கடவுளின் உறைவிடமான தேவாலயம் மாசுபடாது காக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது. நம் நடைமுறை வாழ்வில் நாம் பாதுகாப்பாய் வாழ பல்வேறு சட்டங்களை கடைபிடிக்கின்றோம். குறிப்பாக நாம் சாலையில் பாதுகாப்பாய் பயணிக்க வேண்டுமென்றால் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். அவ்வாறே நாம் பாதுகாப்பாய் வாழவும் இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ கடவுள் நமக்கு 10 கட்டளைகளை தந்துள்ளார். நாம் 10 கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் கடவுளின் சிறப்பான ஆசீரை பெறுவோம். உண்மை, அன்பு, பகிர்வு, இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்த கடவுள் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்து நல்வழிப்படுத்துகின்றார். என் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோரை 1000 தலைமுறை வரை பேரன்பு காட்டுவேன் என்றும், என் கட்டளைகளை கடைபிடிக்காதவரை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டிப்பேன் என்றும் கடவுள் கூறுகிறார். கடவுளின் கட்டளைகள் நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அன்பை வெளிப்படுத்தும். நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இறையுறைவில் வாழ்வோம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமான கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுலடியார் இயேசுவின் மாட்சியையும் வல்லமையையும் ஞானத்தையும் எடுத்து கூறுகின்றார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையில் இயேசு இறந்து மாட்சி பெற்றார். யூதர்கள், கிரேக்கர்கள், பிற இனத்து மக்கள் என அனைத்து மக்களும் வாழ்வு பெறும் பொருட்டே இயேசு இறந்தார். நம் வாழ்வும் வழியுமான இயேசுவின் அன்பை உணர்ந்து வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்கள் கடவுளின் வல்லமையையும் ஞானமும் நிறைந்தவர்களாய் அனைத்து மக்களையும் உமது அன்பு வழியில் நடத்தி செல்லும் நல் ஆளுமையை கொடுத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள், மத இன கலவரங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும். வலியவர் எளியவரை தாக்குவது போல் வன்மம் வைத்து தாக்கும் ரஷ்ய போர் தாக்குதலில் இருந்து உக்ரைன் மக்களை பாதுகாத்தருளும். உலகெங்கும் அமைதி ஏற்பட வேண்டுமென்றும் அனைத்து மக்களுக்கும் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அறிவின் பிறப்பிடமாம் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும்
மற்றும் தேர்வு எழுத இருக்கும் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் படித்த பாடங்களை பயமின்றி கவனமுடன் எழுத வேண்டுமென்றும், தேர்வு எழுத நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் அன்பு இறைவா, உலகிற்கு சோரிடும் எம் விவசாய பெருமக்களை உமது நலன்களால் நிரப்பியருளும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் நல்ல மகசூல் கிடைத்திட வேண்டுமென்றும், விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைத்திட வேண்டுமென்றும், பயிர் பச்சைகள் செழிக்க தேவையான நீர் ஆதாரத்தை இயற்கை சூழலையும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். நாங்கள் உம்மில் நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கும் நல் மனதினை பெற்றிட வேண்டுமென்றும், அனைவருக்கும் நற்சுகமும் நல் வேலை வாய்ப்பும் தந்திட வேண்டுமென்றும், அனைவரும் அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.